வா அவர் அந்த பொண்ணு சௌமியா படிக்கிற ஸ்கூலோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் விசாரிங்கன்னு சிவகுமாரையும் கவிஞனையும் அனுப்புறாரு. ஜீவா அந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்க அதுல அந்த பொண்ணு சௌமியா முரளியோடையும் ராஜாவோடையும் இருக்கத பாக்குறாங்க. வா அவர் அந்த பொண்ணைய உங்க கூட இருக்கன்னு ராஜாட்டி முரளிட்டையும் கேட்க, முரளி இல்ல சார் உங்க பொண்ணோட வெளியே போனாங்க, கூட அந்த பொண்ணு வந்திருந்தா சார், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. வா அவர் சத்யாவையும் அவங்க ஃபேமிலியும் விசாரிக்கணும், அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முரளியும் ராஜாவும் ஸ்டேஷனை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, அப்படி போயிட்டாங்கன்னா ஓந்தோட தான் உரிச்சிருவேன்னு ஜீவாட்ட சொல்றாரு. 6 வயசு குழந்தை சத்யா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சௌமியா கூட இருக்காங்கிறதுக்காக சத்யா விசாரிக்க சொல்ற வாவரு அதே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லலிதாவும் சௌமியா கூட இருக்காங்கிறதுக்காக லலிதா விசாரிங்கன்னு சொல்லலையே. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியற காரணம் கூட லலிதாக்கு தெரிஞ்சிருக்காதா? இது என்னடா லாஜிக்கு? சரி ரசிகா, நம்ம கதைக்கு வருவோம். ஜீவாவும் ராஜாவும் முரளியும் எங்கேயும் போயிடாம உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூட விடாம பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வெளியே முனியாண்டியோட பையன் ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸ் முனியாண்டி கிட்ட எங்க ஃப்ரெண்ட் ராஜேஷ்னு ஒருத்தன் பிளான் பண்ணி சொதப்பி அதனால சண்டை வந்து எங்க ஃப்ரெண்ட் சுரேஷ்னு ஒருத்தன் இறந்துட்டான், அவன் பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணலாங்கிற ஐடியா கொடுத்ததும் எங்க ஃப்ரெண்ட் ராஜேஷ் தான். அதான் எங்க ஃப்ரெண்ட் சுரேஷை கொலை பண்ண கேஸ்ல சரண்டர் ஆக வந்திருக்கும்னு சொல்றாங்க. எந்த பையன் சுரேஷை தள்ளி விட்டு கொலை பண்ணானோ அந்த பையன் தான் இப்படி திமிரா முனியாண்டி கிட்ட பேசுவான். முனியாண்டி ராஜேஷோட காலேஜ் கிளர்க்கு கிட்ட டிசியை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்ட மாதிரி டேட் போட்டு கொடுங்கன்னு சொன்னதை அந்த கிளர்க் இந்த பசங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த பசங்க முனியாண்டி கிட்ட வந்து இப்படி தைரியமா பேசுவாங்க. காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாரையும் காப்பாத்துங்க, இல்லைன்னா உங்க பையனும் எங்க கூட சேர்ந்து கம்பிதான் எண்ணுமான்னு முனியாண்டியை மிரட்டிட்டு அந்த பசங்க அங்கிருந்து போயிருவாங்க. ராஜா சௌமியா எங்க போயிருப்பா, என்ன ஆயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் ராஜாக்கு சௌமியா எனக்கு ஒயிட் தான் அங்கிள் பிடிக்கும்னு சொல்லி ஒயிட் கலர் ட்ரெஸ் வாங்கினதும் 1000 ரூபீஸ் பணம் வாங்கினதும் ஞாபகத்துக்கு வருது. அதை அவர் முரளி கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதி காட்டுறாரு. ராஜா ஜீவா கிட்ட எனக்கு ஃபீவரிஷா இருக்கு, என் ரூம்ல டேப்லெட் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு ஸ்வென்சி கிட்ட ஜீவாவை அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ண சொல்றாரு. ஸ்வென்சியும் ஜீவாவை லாக் பண்ணிடுறாங்க. ராஜாவும் முரளியும் சௌமியாவோட வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்க சௌமியாவோட வீட்டுல எல்லாமே ஒயிட் பியூட்டி ஒயிட்னே இருக்கு. ஸ்கின் லைட்னிங் மூலியமா ஸ்கின் கலரை ஒயிட் ஆக்கிடலாங்கிற பியூட்டி பார்லரோட நோட்டீஸை பார்த்துட்டு கண்டிப்பா சௌமியா அங்கதான் போயிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ராஜாவும் முரளியும் அந்த பியூட்டி பார்லருக்கு போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே சௌமியா அந்த பியூட்டி பார்லர்ல தான் ஸ்கின் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்காக உட்கார்ந்துருக்கா. ஆனா அவ சின்ன பொண்ணு, வெறும் 14 வயசு தான் ஆகுதுங்கிறதுனால டாக்டர் அவளுக்கு எந்த ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ணல. ராஜா சௌமியாவை கூப்பிட்டு வரப்போ ஏமா அப்படி பண்ணன்னு கேட்க அதுக்கு சௌமியா, நான் கருப்பா பிறந்ததே ரொம்ப பெரிய தப்பு அங்கிள், எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, என்னோட அப்பாவே நான் கருப்பா இருக்கேன்னு அடிக்கடி குத்தி காட்டுறாரு, என்னோட கெமிஸ்ட்ரி சாரு என் கிளாஸ்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து நான் கருப்பா இருக்கேன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு, நான்லாம் பிறந்தே இருக்க கூடாது அங்கிள்னு சௌமியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. அதுக்கு ராஜா, நீ ஏமா அழுகிற, நீலாம் அழுகவே கூடாது, நீ எவ்வளோ டேலண்டான பொண்ணு, உன்னோட ரூம்ல போய் பார்த்தேன், நீ அவ்வளோ டிராயிங்ஸ் அழகா வரைஞ்சிருக்கி அப்படின்னு கேட்க, என்னோட டிராயிங்ஸ்லாம் பாத்தீங்களா அங்கிள், அழகா இருந்துச்சா அப்படின்னு சௌமியா கேட்க, ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கமா, உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குன்னு ராஜா சொல்றாரு. நீ ஸ்போர்ட்ஸ் பர்சன்மா, நீ சொல்லு உனக்கு ஃபிட்டா இருக்கிறது முக்கியமா கலரா இருக்கிறது முக்கியமான்னு ராஜா கேட்க அதுக்கு சௌமியா, ஃபிட்டா இருக்கிறது தான் அங்கிள் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான், ஃபிட்டா இருக்கிறது முக்கியம், கலரை பத்தி யார் எது சொன்னாலும் நீ சுத்தமா அதை கண்டுக்காதமான்னு சொல்றாரு. டென்னிஸ் பிளேயர் செரீனா வில்லியம்ஸையும் இப்படிதான் அவங்களோட சின்ன வயசுல கலரை வச்சு அவங்க கூட இருக்க பசங்களாம் புள்ளி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பா, டேய் முடிஞ்சா என் பொண்ணோட ஒரு மேட்ச் போட்டு ஜெயிச்சு காட்டுங்கடான்னு சொல்ல அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியல. கலர்லாம் ஒன்றும் முக்கியமே இல்லமான்னு ராஜா சொல்ல சௌமியா, என்னையும் யாராலையும் பேட்மிண்டன்ல ஜெயிக்க முடியாது அங்கிள், இனிமே யாராச்சும் நீ கருப்பா இருக்குன்னு என் கலரை வச்சு கிண்டல் பண்ணா நீங்க என் கூட ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லி நானும் மேட்ச்க்கு கூப்பிடுவேன் அங்கிள்னு சொல்றா. இப்படி ஒரு வழியா ராஜா சௌமியாக்கு செல்ஃப் கான்பிடன்ஸை வர வச்சுட்டாரு. ராஜாவும் முரளியும் சௌமியா வீட்டுல சௌமியா ரூமை சர்ச் பண்ணிட்டு இருக்கப்பயே அங்க போலீஸ் நீலாவையும் சத்யாவையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. ஸ்டேஷன்ல ஸ்வன்சி சத்யா, ராஜா, முரளி, சௌமியா, லலிதா கூடலாம் ஒன்னா இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நீலா கிட்டையும் சத்யா கிட்டையும் காட்டி என்ன நடந்துச்சு பாப்பான்னு சத்யாட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. சத்யா தனக்கு தெரியாம ராஜாவோட வெளியே போயிருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு நீலா ரொம்ப கோவப்படுறாங்க. ராஜா சௌமியா கிடைச்சிட்டாங்கறத ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்களும் நீலா கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. நீலா இப்படி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சத்யா ராஜாவோட ரூம்குள்ள போய் அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க ராஜாவும் முரளியும் சௌமியாவோட வராங்க. ராஜாவை பார்த்துட்டு நீலா டென்ஷன் ஆகுறாங்க. ராஜா அவரோட ரூமுக்கு போக அங்க சத்யா இருக்கதை பார்த்துட்டு ராஜா சந்தோஷப்பட்டுட்டு சத்யாவை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அதை நீலா பார்த்துட்டு ராஜா மேல இன்னும் கோவப்படுறாங்க. அப்ப அங்க ஸ்டேஷனுக்கு வாவர் வர முரளி வாவர்கிட்ட, சார் இது கிட்னாப்பிங்லாம் எதுவும் இல்ல, சௌமியாவே தான் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கருப்பா இருக்குன்னு புள்ளி பண்றாங்கிறதுக்காக ஸ்கின் ஒயிட்னிங்காக பியூட்டி பார்லருக்கு போயிருக்கான்னு சொல்றாரு. வாவர், அக்யூஸ்ட்லாம் யாரும் இல்ல, அதானே ஈஸியா கேஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு கேட்க அதுக்கு ராஜா, அக்யூஸ்ட் இருக்காங்க, சௌமியாவோட அப்பாவும் அவளோட கெமிஸ்ட்ரி டீச்சரும் அக்யூஸ்ட் தான், அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க, அவங்க தான் புள்ளி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு வாவர், உங்க 2 பேரையும் தான் நான் ஸ்டேஷன்
ஸ்டேஷனை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்க யாரை கேட்டு போனீங்க, உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணலாமா விசாரிக்கலாமான்னு கேட்க, அதுக்கு நீலா அரெஸ்ட் பண்ணுங்க சார், என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நேத்து என்னோட பொண்ணை கடத்த ட்ரை பண்ணிருக்காரு, அவரால் எனக்கும் என் பொண்ணுக்கும் எப்பவுமே பாதுகாப்பு இல்ல, ஆபத்தா தான் இருக்கு, அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வாவர் நீலா கிட்ட நீலா உள்ள வாங்க பேசிக்கலாம்னு சொல்ல, அதுக்கு நீலா முடியாது வாவர், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்னது வாவரா, இன்னும் நீலா மேடம் வாவர் சார் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அப்ப இவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரியுமோன்னு முரளி அங்க யோசிச்சுட்டு இருக்காரு. நீலா வாவர் கிட்ட இந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ ராஜாவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா, முடியாதுன்னா சொல்லுங்க, நான் இப்பவே மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல, அதுக்கு வாவர் டென்ஷன் ஆகி போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம், தாராளமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எக்ஸ் ஹஸ்பண்ட் குழந்தையை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாருன்னு சொல்றீங்களே, என்ன ப்ரூஃப் இருக்கு, நீங்க 2 பேரும் லீகலா டிவோர்ஸ் வாங்கிருக்கீங்களா, அவர் அந்த குழந்தையோட அப்பா, ஒரு அப்பா தன்னோட குழந்தையை பாக்குறதுல எந்த தப்பும் இல்ல, என் ஸ்டேஷன்ல வந்து இப்படி எஸ்ஐ மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத நான் ஏத்துக்கவே மாட்டேன், சொல்ல போனா என் எஸ்ஐ மேல போய் கேஸ் கொடுத்ததுக்காக நான் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு வாவர். வாவர் இப்படி ராஜாக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு ராஜாவே ஷாக் ஆகி நிக்கிறாரு, முரளி படுபயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னடா நடக்குது இங்க, இது நம்ம ஸ்டேஷன் தானா, இது நம்ம வாவர் சார் தானா, நம்ம எதுவும் தூங்கிக்கிட்டு இருக்கோமான்னு முரளி அங்க யோசிச்சுட்டு இருக்க, அப்ப நீலா வாவர் கிட்ட ஓ பிரச்சனைன்னு வந்ததும் சண்டை போட்டு இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா, அவன் உனக்கு என்ன பண்ணாங்கிறத மறந்துட்டியா வாவர்னு கேட்க, என்னதே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸானு முரளி அதிர்ச்சியின் உச்சகட்டத்துக்கே போயிட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படியே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீலா அங்க இருந்து போக வாவரும் ராஜாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவ்வளவு நேரம் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு முரளிக்கு அதிர்ச்சியில தலையே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. கார்ட்டூன் பொம்மைகள்ல வர மாதிரி தலையில நட்சத்திரம் மட்டும் தான் சுத்தல, மத்தபடி பயங்கர ஷாக் ஆயிட்டாரு.